ப்ராடக்ட்டும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 25 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டாலின்னு ஆரம்பிக்கும் போது எஸ் டாலி 1.0 2.0 3.0 அதுக்கப்புறம் 4.0 4.5 5.0 5.4 6.3 7.2 8.1 டாலி 9.0 அதுக்கப்புறம் டாலி ERP9 இந்த மாதிரி நிறைய அப்கிரேடேஷனை நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு சேஞ்ச் நடக்கும் போதும் நம்ம ப்ராடக்ட்ல புதுசா ஒரு ஃபீச்சர் ஆட் ஆயிருக்கும், இல்ல அன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷனுக்கு தேவைப்படக்கூட ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டே வந்தது. இந்த கண்டினியூஷன்ல தான் நவ் வி ஆர் இன்டு ஏ டாலி பிரைம். எஸ், டாலி ERP9க்கு அடுத்த அப்டேட் தான் டாலி பிரைம். ஸோ டாலி பிரைம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நம்மளால எஃபெக்டிவா ஃபுல் ஃபிளெஜ்டா நம்மளால எல்லா ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, இந்த டாலி பிரைம் நம்ம சொல்றோம் இல்லையா, டாலி பிரைம் என்ன கான்செப்ட்ல டெவலப் பண்ணாங்க? எஸ், மேக் எவ்ரிடே சிம்பிள். நம்மளுடைய டே டு டே ஒர்க் சிம்பிளாவும் ஈஸியாவும் இருக்கிறதுக்காக டெவலப் பண்ணது தான் டாலி பிரைம். சரி, நம்மளோட டே டு டே ஒர்க் ஈஸியா இருக்கணும்னா அப்படி என்ன கான்செப்ட், என்ன அப்ஜெக்டிவ்ல டாலி பிரைம் டெவலப் பண்ணது? எஸ், சிம்பிளிஃபை த சிம்பிளஸ்ட், கிரேட்டர் ஃபிளெக்சிபிலிட்டி, ஃப்ரெஷ் லுக் அண்ட் ஃபீல். இதுதான் வந்து டாலி பிரைம் டெவலப் பண்ணதுக்கான அப்ஜெக்டிவ். சிம்பிளிஃபை த சிம்பிளஸ்ட். ஆல்ரெடி சிம்பிளாவும் ஈஸியாவும் யூஸ் பண்ணிட்டு இருந்த நம்ம சாஃப்ட்வேரை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். எஸ், சிம்பிளிஃபை த சிம்பிளஸ்ட். செகண்ட், கிரேட்டர் ஃபிளெக்சிபிலிட்டி. இங்க கிரேட்டர் ஃபிளெக்சிபிலிட்டின்னு சொல்லும் போது நம்ம என்ன ஒர்க் பண்ணணும், இல்ல அடுத்தது என்ன ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ண போறோமோ எல்லாமே நம்ம எந்த ஸ்கிரீன்ல இருக்கோமோ அதே ஸ்கிரீன்ல இருந்து நம்மளால பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட், ஃப்ரெஷ் லுக் அண்ட் ஃபீல். எஸ், டிஃப்ரெண்ட் லுக்கோட டிஃப்ரெண்ட் ஃபீலோட ஒர்க் பண்ண போறோம். எஸ், ஆல்ரெடி நம்ம இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் சொன்னோம் இல்லையா, இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை டிராமட்டிக்கலா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. So we can able to enjoy working in keyboard and mouse. மவுஸையும் நம்ம எஃபெக்டிவா டாலி பிரைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அப்ஜெக்டிவ். சிம்பிளிஃபை த சிம்பிளஸ்ட், கிரேட்டர் ஃபிளெக்சிபிலிட்டி, ஃப்ரெஷ் லுக் அண்ட் ஃபீல். இந்த கான்செப்ட்ல தான் நம்ம டாலி பிரைம் வந்து டெவலப் பண்ணிருக்கோம். சரி, இன்னைக்கு செஷனை நம்ம தியரிட்டிக்கலா கொண்டு போகாம கொஞ்சம் பிராக்டிக்கலா நம்ம கொண்டு போகலாம். சரி, நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணும் போது என்னோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும்? எஸ், டெய்லி காலையில வந்த உடனே டாலி ஓபன் பண்ணுவேன், என்னோட கம்பெனி ஓபன் பண்ணிப்பேன். டெய்லி நடக்கக்கூடிய அன்னைக்கு என்ன கம்பெனில என்னென்னலாம் டிரான்சாக்ஷன் நடக்குதோ அந்த டிரான்சாக்ஷன்லாம் என்டர் பண்ணுவேன். ரெசிப்ட், பேமெண்ட், கான்ட்ரா, சேல்ஸ், பர்ச்சேஸ் இந்த மாதிரி என்ட்ரிஸ் போடுவேன். நடுவுல எனக்கு அடிஷனலா ஒரு ஒர்க் வரும், அந்த ஒர்க் எல்லாத்தையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பிளஸ் அன்னைக்கு ஏதாவது பில் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா அந்த பில்லை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கும். இதுதான் நம்மளோட டே டு டே ஒர்க்கா இருக்கும். எஸ், இதே கான்செப்ட்ல இன்னைக்கு செஷனை நம்ம கொண்டு போகலாம். இப்போ நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆஸ் எ அக்கௌண்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா என்னோட டே டு டே ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்? எஸ், ஆஃபீஸ்க்கு வந்த உடனே டாலி பிரைமை லோட் பண்ண போறேன். எஸ், நவ் ஐ எம் லோடிங் மை டாலி பிரைம். டாலி பிரைம் வந்து நான் லோட் பண்றேன். எஸ், நவ் இப்போ இந்த ஸ்கிரீன் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு ஓபன் ஆகக்கூடிய ஸ்கிரீன். இதுல டாப் லெஃப்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னாக்கா டாலி பிரைம் கோல்டுன்னு டிஸ்பிளே ஆகுது. எஸ், இந்த டாலி பிரைம் கோல்ட நான் கிளிக் பண்ணும்போது லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன், எனக்கு கம்ப்ளீட்டா லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. எஸ், ஸோ இப்போ இந்த ஸ்கிரீன்ல இருந்து தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். சரி, நான் காலையில ஆபீஸ்க்கு வந்தாச்சு, என்னோட சிஸ்டம் ஆன் பண்ணி டாலி பிரைமை வந்து ஓபன் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ என்னோட கம்பெனி நான் ஓபன் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? எஸ், எந்த ஃபோல்டர்ல இருந்தாலும் we can browse and open our company. அந்த ஃபெசிலிட்டி வந்து பிரைம்ல இருக்கு. என்ன பண்ணலாம்? செலக்ட் ஃப்ரம் டிரைவ். மவுஸை யூஸ் பண்ணியே நம்ம ஒர்க் பண்ண முடியும். செலக்ட் ஃப்ரம் டிரைவ், ஈகோலன் டேட்டா. எஸ், ஸோ எந்த ஃபோல்டர் வேணுமோ ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்? நேவிகேட் பண்ணிக்க முடியும். செலக்ட் ஃப்ரம் டிரைவ், C:, users, public, டாலி ERP9, டேட்டா. ஸோ நான் இப்போ டேட்டாவை கிளிக் பண்ண உடனே டேட்டா உள்ள இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வரும்.
ஸோ எந்த ஃபோல்டர் வேணும்னாலும் ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும், நேவிகேஷன் பண்ண முடியும். ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷன் ப்ரௌஸ் மூலமா பண்ண முடியும். எஸ், மற்ற அப்ளிகேஷன்ல வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்லாம் யூஸ் பண்ணும்போது எப்படி நேவிகேட் பண்றோமோ அதே மாதிரி நம்ம டாலி பிரைம்லயும் நேவிகேட் பண்ண முடியும். எஸ், இந்த ப்ரௌஸ் ஆப்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. நான் என்ன பண்றேன், மறுபடியும் செலக்ட் ஃப்ரம் டிரைவ் D:, டாலி பிரைம் டேட்டா. ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாலாஜி ஹோம் அப்ளையன்சஸ். ஸோ என்னோட கம்பெனி நேமை நான் டைப் பண்ணிக்கிறேன், பாலாஜி ஹோம் அப்ளையன்சஸ். ஸோ என்னோட கம்பெனியை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எஸ், என்னோட கம்பெனியை நான் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வரக்கூடிய ஸ்கிரீன் தான் கேட்வே ஆஃப் டாலி ஸ்கிரீன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாஸ்டர்ஸ்னு இருக்கு, டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. மாஸ்டர்ல கிரியேட், ஆல்டர், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா. இந்த கிரியேட் வந்து நமக்கு தேவையான மாஸ்டரை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், கிரியேட். லெட்ஜர் வேணுமா, ஸ்டாக் ஐட்டம் வேணுமா, காஸ்ட் சென்டர் வேணுமா, எந்த மாஸ்டர்ஸ் வேணுமோ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எஸ்கே. ஆல்டர். எஸ், ஆல்டர் கிளிக் பண்ணா ஆல்ரெடி ஏதாவது மாஸ்டர்ஸை கிரியேட் பண்ணிருக்கோம், அதை மாடிஃபை பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். எஸ், ஆல்டர்ல போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஸ்கே. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். எஸ், நான் ஏதாவது வியூ பண்ணி பார்க்கணுமா, we can able to view. ஸோ ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம எனக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணுமோ அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும். எஸ், லெட்ஜர்ஸ் செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ லெட்ஜர்ஸ் எல்லாமே எனக்கு வியூ ஆகுது. ஸோ இந்த கிரியேட், ஆல்டர், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு, மாடிஃபை பண்றதுக்கு, வியூ பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. டிரான்சாக்ஷன்ஸ்ல இருக்கிற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வவுச்சர்ஸ். இந்த வவுச்சரை பொறுத்த வரைக்கும் இன் டாலி பிரைம் we are having only one voucher. ERP9ல பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர், இன்வென்டரி வவுச்சர், ஆர்டர் வவுச்சர், பேரோல் வவுச்சர்னு சொல்லி தனித்தனியா இருக்கும். ஸோ எந்தெந்த வவுச்சருக்கு எங்கெங்க போகணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் பிரைம்ல ஆல் த வவுச்சர் ஹஸ் பீன் இன்க்ளூடட் இன் ஏ சிங்கிள் வவுச்சர் itself. எப்படி பண்ணலாம், வவுச்சர் உள்ள என்டர் பண்றலாம், கான்ட்ராக்ட், பேமெண்ட், ரெசிப்ட், ஜர்னல், சேல்ஸ், பர்ச்சேஸ். ஸோ ரெகுலரா யூஸ் பண்ற எல்லா வவுச்சர்ஸும் இங்க டிஸ்பிளேல இருக்கு. இதை தவிர நமக்கு எந்த வவுச்சர்ஸ் வேணும்னாலும் இந்த அதர் வவுச்சர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், அதர் வவுச்சர், கிரெடிட் நோட், அதர் வவுச்சர், பர்ச்சேஸ் ஆர்டர், அதர் வவுச்சர், மெமரண்டம் வவுச்சர். ஸோ எந்த வவுச்சர் வேணும்னாலும் அதர் வவுச்சரை கிளிக் பண்ணிட்டு பிசிக்கல் ஸ்டாக். ஸோ ஈஸியா நம்மளால வவுச்சரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் we are calling as a flexibility. நீங்க எந்த ஸ்கிரீன்ல இருந்தாலும் எது வேணும்னாலும் நம்மளால ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நாட் ஒன்லி இயர், இது இந்த செஷன் போக போக யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபிளெக்சிபிலிட்டி இன்சைட் த டாலி பிரைம். ஸோ அதர் வவுச்சர் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம், நமக்கு தேவையான எந்த வவுச்சரா இருந்தாலும் ஈஸியா நம்மளால செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ டிரான்சாக்ஷன், என்னோட டிரான்சாக்ஷன் டெய்லி நடக்கக்கூடிய ஒர்க்கை வந்து எனக்கு என்ட்ரி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த அதர் வவுச்சர் மட்டும் இல்ல, அடுத்தது சேஞ்ச் மோடு. சேஞ்ச் மோட்னா என்ன, நமக்கு ஒரு டிரான்சாக்ஷன் நான் என்டர் பண்ண போறேன், அந்த டிரான்சாக்ஷன் என்டர் பண்றதுக்கு என்னோட வவுச்சர் ஃபார்மேட்டை என்னால மாத்திக்க முடியும். அதுதான் என்னது, சேஞ்ச் மோடு. இப்போ நான் ரெசிப்ட்ல இருக்கேன், இல்ல பேமெண்ட்ல இருக்கேன். இந்த சேஞ்ச் மோடுன்னு கிளிக் பண்ணா, எஸ், டபுள் என்ட்ரி சிஸ்டமா யூஸ் பண்ண போறீங்களா, சேஞ்ச் மோடு. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமா யூஸ் பண்ண போறீங்களா, என்னோட வவுச்சர் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே நான் பர்ச்சேஸ்ல இருக்கேன், சேஞ்ச் மோடு. வவுச்சர் மெத்தட்ல யூஸ் பண்ண போறேனா, சேஞ்ச் மோடு. அக்கௌண்டிங் இன்வாய்ஸா என்டர் பண்ண போறேனா, எஸ், சேஞ்ச் மோடு. இல்ல ஐட்டம் இன்வாய்ஸா என்டர் பண்ண போறேனா, எனக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை நான் மாத்திக்கலாம். சப்போஸ் நான் இப்போ அதர் வவுச்சர்ல ஸ்டாக் ஜேர்னல்ல இருக்கேன், இப்போ சேஞ்ச் மோட கிளிக் பண்ணா, எஸ், என்னோட ஸ்டாக் ஜேர்னலை எப்படிலாம் என்டர் பண்ணலாம், மேனுஃபேக்சரிங் ஜேர்னலா என்டர் பண்ண போறீங்களா, எஸ், சேஞ்ச் மோடு. இன்டர் குடோன் டிரான்ஸ்ஃபரா யூஸ் பண்ண போறீங்களா, சேஞ்ச் மோடு. ஸ்டாக் ஜேர்னலா யூஸ் பண்ண போறீங்களா. ஸோ எல்லாமே மவுஸை யூஸ் பண்ணியே நமக்கு தேவையான விஷயத்தை ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். அதுதான் நம்ம என்னன்னு சொன்னோம், யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை டிராமாட்டிக்கலா நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதர் வவுச்சர், எனக்கு தேவையான வவுச்சரை செலக்ட் பண்ணிக்கலாம்.
சேஞ்ச் மோடு எனக்கு என்ன ஃபார்மேட்ல வேணுமோ அந்த ஃபார்மேட்டை என்ன வவுச்சரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எஸ், இந்த அதர் வவுச்சரும் சேஞ்ச் மோடும் யூஸ் பண்ணி நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸை என்டர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்னோட கம்பெனில இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணணும், சேல்ஸ் டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணணும். இப்போ இந்த சேல்ஸ் டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி, சிங்கப்பூர்ல இருக்கிற கம்பெனி, இந்த கம்பெனிக்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும். எஸ், நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், கம்பெனி நேம் வந்து செலக்ட் பண்ணிப்போம். கண்ட்ரி நேம் சிங்கப்பூர்னு செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ நார்மலா எக்ஸ்போர்ட் சேல்ஸ் எல்லா டீடைல்ஸும் கொடுத்து என்டர் பண்றேன். இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டாக் ஐட்டம் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு ஸ்டாக் ஐட்டமா நான் செலக்ட் பண்ணிட்டே வரேன். இது வந்து நார்மலா நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம், இது எக்ஸ்போர்ட் இல்லையா, எக்ஸ்போர்ட் டீடைல நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா. நார்மலா என்ன பண்ணுவோம், F2 பிரஸ் பண்ணுவோம். ப்ரொவைட் டிஸ்பேச் ஆர்டர் எக்ஸ்போர்ட் டீடைல் எஸ்ன்னு கொடுத்துருவோம். ப்ரொவைட் எக்ஸ்போர்ட் டீடைல் எஸ்ன்னு கொடுத்துருவோம். இங்க எஸ்ன்னு கொடுத்த உடனே நமக்கு எக்ஸ்போர்ட் டீடைல் கேட்கும். எக்ஸ்போர்ட் டீடைல நம்ம என்டர் பண்ணுவோம். பண்ணி முடிச்சுட்டு ஸ்டாக் ஐட்டம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ப்ராசஸ். இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்த டிரான்சாக்ஷன் நான் என்டர் பண்ண போறேன். மறுபடியும் அந்த டிரான்சாக்ஷன்ல என்கிட்ட என்ன கேட்கும்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டீடைல் கேட்கும். ஏன், நம்ம F12 போய் அந்த ஆப்ஷனை ஆக்டிவேட் பண்ணிருக்கோம். தட் மீன்ஸ் நான் என்டர் பண்ணக்கூடிய எல்லா சேல்ஸ் டிரான்சாக்ஷனுக்கும் எக்ஸ்போர்ட் டீடைல் ஆக்டிவேட் ஆயிடும். கரெக்டா? எஸ், கரெக்ட். நான் மாசத்துக்கு ஒரே ஒரு எக்ஸ்போர்ட் பில் தான் போட போறேன். அப்ப என்ன ஆகும், அந்த ஒரு பில்லுக்கு மட்டும் அது யூஸ் ஆகும். மற்ற பில்லுக்கெல்லாம் நான் என்டர் பண்ணி அதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டே போகணும். பட் டாலி பிரைம்ல இந்த மாதிரி ரொம்ப ரேரா யூஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம், F12 போய் ஆக்டிவேட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலா மோர் டீடைல்ஸ் மூலமா அப்டேட் பண்ணலாம். மோர் டீடைல்ஸ், எக்ஸ்போர்ட் டீடைல். எஸ், இப்போ இங்க மோர் டீடைல்ஸ் மூலமா நான் அப்டேட் பண்றேன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் மோர் டீடைல்ஸ் மூலமா ஒரு டீடைல்ஸ் அப்டேட் பண்ணலன்னா this is applicable only to this current transaction. so இது என்ன ஆகாது, மற்ற டிரான்சாக்ஷனை எதுவுமே ரெஃப்ளெக்ட் பண்ணாது. மற்ற டிரான்சாக்ஷன்ல மறுபடியும் நமக்கு என்ன கேட்காது, இந்த எக்ஸ்போர்ட் டீடைல் கேட்காது. எஸ், ஸோ நம்ம டிரான்சாக்ஷனுக்கு ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷனுக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் வேணும்னா F2 போய் ஆக்டிவேட் பண்ண வேண்டாம். மோர் டீடைல்ஸ் மூலமா அடிஷனலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எஸ், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டேன். செகண்ட் ஸ்டாக் ஐட்டம் எஸ், இதே மாதிரி 1 by 1 நான் செலக்ட் பண்ணிட்டே வரேன். இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ல இந்த ஸ்டாக் ஐட்டத்துக்கு மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணணும். F2 போய் பண்ணலாமா? பண்ணலாம். பண்ணா என்ன ஆகும், எல்லா ஸ்டாக் ஐட்டத்துக்கும் டிஸ்கிரிப்ஷன் ஆன் ஆயிடும். எல்லாத்துக்கும் வேணும்னா நம்ம என்டர் பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டு தேவையான இடத்துல மட்டும் நம்ம என்டர் பண்ணுவோம். பட் இங்க என்ன பண்ணலாம், பிரைம்ல மோர் டீடைல்ஸ்ல போயிட்டு ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா போதும். எஸ், we can give the description. so இங்க கொடுக்கிற description is applicable only to this transaction, this stock item. so அடுத்த ஸ்டாக் ஐட்டம் செலக்ட் பண்ணும்போது கூட டிஸ்கிரிப்ஷன் கேட்காது. சோ எந்த இடத்துல எந்த லொகேஷன்ல நமக்கு அடிஷனலா ஒரு டீடைல் தேவைப்படுதோ அப்போ நம்ம மோர் டீடைல்ஸ் மூலமா அப்டேட் பண்ணிக்க முடியும். so no need to activate in the F12 configuration. எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே ரெஃப்ளெக்ட் ஆகணுமா, F12 போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், எஸ், என்னோட டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணும்போது மோர் டீடைல்ஸ், சேஞ்ச் மோட், அதர் வவுச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம எஃபெக்டிவா நம்மளோட ஒர்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எஸ், இந்த பர்டிகுலர் இன்வாய்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதுல ஒரு 20 ஸ்டாக் ஐட்டம் செலக்ட் பண்ணணும்னு சொன்னா இல்லையா, ஒவ்வொரு ஸ்டாக் ஐட்டமா செலக்ட் பண்ணிட்டு வரேன். இப்போ என் கம்பெனியோட ஓனர், எஸ், பாலாஜி ஹோம் அப்ளையன்சஸோட ஓனர் வர்றார். ஓனர் வந்து என்கிட்ட கேட்கிறப்ப என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன் சார், நம்ம இந்த சிங்கப்பூர் கன்சைன்மெண்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல் பில்லு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிப்பா, நீங்க அதை ரெடி பண்ணுங்க. எனக்கு அனிதா ட்ரேடர்ஸோட லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டீடைலா கொடுங்க, பேமெண்ட்டை பத்தி ஃபாலோ பண்ணணும்னு கேட்கிறேன். நான் ஒரு டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஓனர் வந்து ஒரு லெட்ஜர் டீடைலோட பிரிண்ட் அவுட் கேட்கிறார். என்னால சப்போர்ட் பண்ண முடியுமா? Yes, I can support in Tally Prime because Tally Prime will support multitasking activity.
எப்படி பண்ண போறேன்? மேல மெனு இருக்கா? எஸ், பிரிண்ட் மெனுல போயிட்டு அதர்ஸ், லெட்ஜர் அக்கவுண்ட், அனிதா ட்ரேடர்ஸ், கான்ஃபிகர், ப்ரீவியூ, பிரிண்ட். கான்ஃபிகர்ல போறேன். டீடைலா கேட்டார் இல்லையா? சோ அந்த டீடைல் ஆப்ஷன் மட்டும் நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஏ. ப்ரீவியூ கிளிக் பண்ணி பாக்குறேன். எஸ், எனக்கு லெட்ஜர் பிரிண்ட் அவுட் டீடைலா வந்திருக்கு. எஸ்கேப். பிரிண்ட்னு கிளிக் பண்ண போறேன். எஸ், பிரிண்ட்னு கிளிக் பண்ணோன்னா பிரிண்ட் வந்துருச்சு. அந்த பிரிண்ட் அவுட் எல்லாத்தையும் எடுத்து ஓனர் கிட்ட கொடுக்குறேன். அவர் கலெக்ட் பண்ணிட்டு அவரோட கேபினுக்கு போயிட்டார். எஸ், என்னோட ஒர்க் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. நான் இப்போ எஸ்கேப் பட்டன் பிரஸ் பண்றேன். எஸ், மை கண்ட்ரோல் இஸ் பேக் டு மை சேல்ஸ் டிரான்சாக்ஷன். ஸோ இமீடியட்டா என்னால என்னோட சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ல கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ண முடியும். எஸ், மல்டி டாஸ்கிங் வி கேன் ஏபிள் டு டூ இன் டேலி பிரைம். ஸோ என்னோட ஒர்க்கை நான் என்ன பண்றேன்? கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன். மறுபடியும் ஓனர் வர்றாரு. சார், எனக்கு பிரிண்ட் அவுட் கொடுத்தீங்களா? எஸ் சார், சொல்லுங்க சார். அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய மிஸ்மேட்ச் இருக்கிற மாதிரி தெரியுதுப்பா. நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க லைன்ல தான் இருக்காங்க. எனக்கு என்ன டீடைல் பிரிண்ட் அவுட் கொடுத்தீங்களோ இமீடியட்டா அவங்களுக்கு மெயில் அனுப்புங்க. நான் லைன்ல தான் இருக்கேன், அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றேன் சொல்றாரு. மறுபடியும் ஒரு இன்டரப்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியுமா? எஸ், இமெயில், அதர்ஸ், லெட்ஜர் அக்கவுண்ட், அனிதா ட்ரேடர்ஸ், இமெயில் ஃப்ரம் என்னோட மெயில் ஐடி, இமெயில் டு அனிதா ட்ரேடர்ஸோட இமெயில் ஐடி, சப்ஜெக்ட் ரிமைண்டர் லெட்ஜர். ஸோ அவங்களோட டீடைல்ஸ் மெசேஜ் டைப் பண்ணிக்கிறேன். என்டர். கான்ஃபிகர் இமெயில். கான்ஃபிகர்ல போய் எஸ், டீடைல்டு ஆப்ஷனை நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஏ. இமெயில் கிளிக் பண்ண உடனே எஸ், என்னோட இமெயில் பாஸ்வேர்ட் கேக்குது. என்னோட பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்ணா எஸ், மை லெட்ஜர் அக்கவுண்ட் வில் எக்ஸ்போர்ட் அண்ட் இட் வில் பி சென்ட் டு மெயில். ஸோ இமீடியட்டா என்ன ஆகும்? எக்ஸ்போர்ட் ஆயிட்டு என்னோட இந்த லெட்ஜர் டீடைல், அனிதா டீடைல்ஸோட லெட்ஜர் டீடைல் மெயில் போயிடுச்சு. சார், மெயில் அனுப்பிட்டேன் சார் சொல்லி மெசேஜ் பாஸ் பண்றேன். எஸ், he will continue his conversation. நான் மறுபடியும் என்ன பண்றேன்? எஸ்கேப் கீ பிரஸ் பண்றேன். எஸ், ஐ ஆம் கண்டினியூயிங் இன் மை சேல்ஸ் டிரான்சாக்ஷன். என்னோட சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ல நான் மறுபடியும் என்னால கண்டினியூ பண்ண முடியுது. எஃபெக்டிவ்லி ஐ ஆம் டூயிங் மல்டி டாஸ்கிங் ஆக்டிவிட்டி. ஸோ என்னோட ஒர்க்கை பண்ணிட்டே இருக்கேன். என் கம்பெனில ஒர்க் பண்றேன். எஸ், இன்னொரு ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வராது. சார், என்கிட்ட பில்லு கொடுத்தீங்களா சார் என்டர் பண்ண சொல்லி? எஸ். ஸோ பர்ச்சேஸ் பில் எல்லாத்தையும் என்னோட டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிட்ட கொடுத்து என்டர் பண்ண சொல்லியிருந்தேன். அது வர சார், என்கிட்ட கொடுத்த பில்லுல 2 பில்லு என்டர் பண்ணிட்டேன் சார். ஓகேப்பா சார், இந்த 3வது பில்லுல வந்து ஸ்ரீ சாய் என்டர்பிரைஸ் சொல்லி இருக்கு. அந்த அவங்களோட பில்லை என்டர் பண்ணும்போது எனக்கு அந்த நேமே வரமாட்டேங்குது சார், பார்ட்டி நேமே வரமாட்டேங்குது. எஸ், புது சப்ளையர், புது கம்பெனி, இன்னும் நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணல. சோ என்னோட டேட்டா என்ட்ரி ஆபரேட்டரால அந்த என்ட்ரியை, அந்த பர்ச்சேஸ் என்ட்ரியை போட முடியல. நான் என்ன பண்ணணும்? லெட்ஜர் கிரியேட் பண்ணி தரணும். சரி, என்னோட சேல்ஸ் டிரான்சாக்ஷன் முடிச்சுட்டு லெட்ஜர் கிரியேட் பண்ணி கொடுக்கலாமானாக்கா எஸ். அந்த மாதிரி பண்ணும்போது அது வரைக்கும் என்னோட டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? சும்மாவே உட்காந்துட்டு இருப்பாரு. ஸோ அவரோட ஒர்க்கும் டிஸ்டர்ப் ஆகுது, என்னோட ஒர்க்கும் டிஸ்டர்ப் ஆக கூடாது. சப்போர்ட் பண்ண முடியுமா? எஸ், ஐ கேன் சப்போர்ட் இன் டேலி பிரைம். என்ன பண்ண போறேன்? கோ டு கிரியேட் மாஸ்டர் லெட்ஜர் ஸ்ரீ சாய் என்டர்பிரைஸ். ஸோ அவருக்கு தேவையான லெட்ஜரை நான் என்ன பண்றேன்? செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரெடிட்டார்ஸ். இந்த லெட்ஜருக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? அப்டேட் பண்ணி கொடுத்துறேன். ஸோ எல்லா டீடைலும் டைப் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். லெட்ஜர் கிரியேட் ஆயிடுது. அந்த பார்ட்டி நேம் கிரியேட் பண்ணியாச்சு, நீங்க என்டர் பண்ணுங்கன்னு சொல்றேன். நவ் மை டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வில் ஸ்டார்ட் என்டரிங் இஸ் பர்ச்சேஸ் ஒர்க். நான் என்ன பண்றேன்? எஸ்கே கீ பிரஸ் பண்றேன். நவ் மை கண்ட்ரோல் இஸ் பேக் டு மை டிரான்சாக்ஷன்.
நான் எங்க கர்சரை பிளேஸ் பண்ணிட்டு போயிருந்தேனோ அங்க இருந்து நான் மறுபடியும் என்னோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ண முடியும். எஃபெக்டிவ்லி ஐ கேன் டூ மல்டி டாஸ்கிங் ஆக்டிவிட்டி. எஸ், என்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது என் கம்பெனில ஒர்க் பண்ற சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வராது. எஸ் சார், ஒரு கஸ்டமர் ஒருத்தன் வந்திருக்கா சார். சொல்லுப்பா, என்ன விஷயம்? நம்ம கெல்வினேட்டர் 1.5 டன் ஏசி வாங்கியிருக்கா சார், கேஷும் பே பண்ணிட்டாரு, ஓன் யூஸ்க்காக வாங்குறாரு. அந்த ஒரே ஒரு பில்லு தான் சார், போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவர் கிளம்பிடுவாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஆல்ரெடி ஒரு சேல்ஸ் டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணிட்டு இருக்கேன். இதுல 20 ப்ராடக்ட் ஆட் பண்ணணும். இப்பதான் நான் என்ன பண்ணிருக்கேன், 5 ப்ராடக்ட் ஆட் பண்ணிருக்கேன். இத முடிச்சுட்டு அவருக்கு சேல்ஸ் டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவரு வெயிட் பண்ணுவாரானாக்கா கஷ்டம். இமீடியட்டா வேணும்னு சொல்லி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்கிறாரு. என்ன பண்ண முடியும்? எஸ், கோ டு கிரியேட் வவுச்சர். இந்த கிரியேட் வவுச்சர்ல நான் என்ன பண்றேன், எஸ், அவர் கன்சியூமர் இல்லையா, சோ பார்ட்டி நேம் வந்து கேஷ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். சேல்ஸ், சோ கெல்வினேட்டர் 1.5 டன் ஏசி. ஸோ என்னோட ப்ராடக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. நான் என்ன பண்றேன், மோர் டீடைல்ஸ்ல ஜிஎஸ்டி டாக்ஸ் அனாலிசிஸ் செக் பண்ணிக்கிறேன். எஸ், டாக்ஸ் கரெக்டா கால்குலேட் ஆயிருக்கு. இந்த டிரான்சாக்ஷனை பிரிண்ட், ரிவ்யூ. எஸ், பில்லு கரெக்டா வந்திருக்கு, பிரிண்ட் கொடுக்குறேன், பிரிண்ட் ஆயிடுது. இமீடியட்டா நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்றேன். எஸ், கண்ட்ரோல் ஏ கொடுத்த உடனே இந்த டிரான்சாக்ஷன் சேவ் பண்ணிட்டு மை கண்ட்ரோல் இஸ் பேக் டு மை ப்ரீவியஸ் சேல்ஸ் டிரான்சாக்ஷன். மறுபடியும் என்னோட ஒர்க்ல இருந்து என்னால கண்டினியூ பண்ண முடியும். எஸ், எஃபெக்டிவ்லி we can do multitasking activity. சரி, இந்த மாதிரி என்னென்னலாம் சார் பண்ணலாம்? கோ டு யூஸ் பண்ணி கிரியேட் மாஸ்டர், புதுசா ஒரு மாஸ்டர் கிரியேட் பண்ணுமா? எஸ், we can create. ஆல்டர் மாஸ்டர், ஏற்கனவே கிரியேட் பண்ண மாஸ்டரை நான் மாடிஃபை பண்ணணுமா? எஸ், we can modify. கிரியேட் வவுச்சர், புதுசா ஒரு டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணணுமா? எஸ், we can enter. இது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லா ரிப்போர்ட்ஸும் செக் பண்ண முடியும். என்னது? பேலன்ஸ் ஷீட், go to profit and loss account, go to stock summary, go to trial balance, go to bills receivables. Yes, bills receivables, go to bills payable. என்னென்ன ரிப்போர்ட் வேணுமோ எல்லா ரிப்போர்ட்டையும் நம்ம பார்க்க முடியும். இது மட்டும் இல்ல, இப்போ இங்க கோ டு கிளிக் பண்ணும்போது இங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகுதா? கீழே பாத்தீங்கன்னா 4ன்னு நம்பர் டிஸ்பிளே ஆகுதா? எஸ், நான் என்ன பண்றேன், ஷோ மோர்னு கொடுக்குறேன். இப்போ அந்த 4 பாத்தீங்கன்னா 17ன்னு மாறிடுது. ஷோ இன்ஆக்டிவ்னு கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா 27ன்னு மாறிடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், எக்ஸ்பேண்ட் ஆல்னு கொடுக்குறேன். 373 மாதிரி இருக்கு. எஸ், ஐ கேன் ஏபிள் டு அக்சஸ் மோர் தென் 373 ரிப்போர்ட்ஸ், 373 பிளஸ் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் எ சிங்கிள் லொகேஷன். ஒரு ரிப்போர்ட்டை பார்க்கணும்னா அதுக்கான நேவிகேஷன் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. we can easily generate our reports. சரி, ஜிஎஸ்டி ரிப்போர்ட் நார்மலா எங்க இருக்கும்? டிஸ்பிளே, ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ், ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்ல ஜிஎஸ்டின்னு இருக்கும், 1 2 3Bன்னு வரும். சப்போஸ் எனக்கு அந்த நேவிகேஷன் தெரியாது, என்ன பண்ணலாம்? கோட்டுல வந்து ஜிஎஸ்டி டைப் பண்ணா போதும், ஜிஎஸ்டி சம்பந்தமான எல்லா ரிப்போர்ட்ஸும் எனக்கு வந்துடும். எந்த ரிப்போர்ட் வேணுமோ நான் கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் டிடிஎஸ் சம்பந்தமா வேணுமா? டிடிஎஸ் சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் வரும். ஐ கேன் ஏபிள் டு செலக்ட். ஸோ நான் ஃபார்ம்னு கொடுக்குறேன். எஸ், ஃபார்ம் 26Q, 27Q, 27EQ ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்துச்சா? ஐ கேன் ஏபிள் டு யூஸ். ஸோ எனக்கு நேவிகேஷனே தெரியலனா கூட we can able to check. சரி, நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நிறைய ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணிட்டேன். பட் நான் என்ன ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு சுத்தமா மறந்து போச்சு. எஸ், இந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் டாலி பிரைம் வில் ஹெல்ப். என்ன பண்ண போறோம்? கோ டு ஷோ ஓபன் த ரிப்போர்ட்ஸ். சார், நீங்க சேல்ஸ் பில் போட்டுட்டு இருந்தீங்க, அப்பதான் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்திருந்தீங்க. எஸ், நான் சேல்ஸ் பில்ல கண்டினியூ பண்ணணும் இல்லையா? சேல்ஸை கிளிக் பண்றேன். எஸ், மை கண்ட்ரோல் இஸ் பேக் டு மை சேல்ஸ் டிரான்சாக்ஷன். நான் என்னோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ண முடியும். எஃபெக்டிவ்லி we can do multitasking activity in Tally Prime. ஓகேவா? எஸ், இப்போ நான் என்ன பண்றேன், கோ டு டே புக்னு செலக்ட் பண்றேன்.
இந்த மாதிரி எந்த டிரான்சாக்ஷன்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களோட அடுத்த ஒர்க்கை ஈஸியா எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எந்தவித இன்டரப்ஷன்ஸும் இல்லாம we can perform. இப்போ என்னோட டீடைல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் ஒரு பில் போட்டிருக்கேன் சிவா ட்ரேடர்ஸ். இப்போ இந்த பில்லுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53 ஸ்டாக் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். இந்த பில்ல நான் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். எஸ், டாலி பிரைம்ல ஆப்டிமைஸ் இன்வாய்சிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்டிமைஸ் இன்வாய்சிங் யூஸ் பண்ணி we can ஆப்டிமைஸ். சரி, நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்தா எப்படி இருக்கும்? சோ என்னோட டாலி பிரைம்ல என்ன பண்றேன், சேல்ஸ் இன்வாய்ஸா கண்ட்ரோல் P கொடுக்கறேன். சோ நான் என்ன பண்றேன், இங்க கான்ஃபிகர் ப்ரீவியூ பிரிண்ட்னு வந்தா கான்ஃபிகர்ல போயிட்டு சப்போஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ எஸ் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூஸ்வலா என்ன பண்ணுவோம், ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேணும், இப்போ இந்த குவான்டிட்டி, சீரியல் நம்பர், இன்வாய்ஸ் ஃபார்மேட் எது வேணுமோ அதை வந்து மாத்திப்போம். ஓகேவா? இதை மாத்திட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீவியூன்னு கொடுப்போமா? எஸ், என்னோட இன்வாய்ஸ் வந்து வருது. எத்தனை பேஜ் வந்திருக்கு கீழே பாத்தீங்கன்னா பேஜ் 1 of 9. 9 பேஜஸ்ல என்னோட இன்வாய்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ், 5th, 6th, 7th, 8th, 9. ஸோ 9 பேஜஸ்ல என்னோட இன்வாய்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் வந்திருக்கு. இதையே நம்ம டாலி பிரைம்ல இருக்கிற அந்த ஆப்டிமைஸ் இன்வாய்சிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணா என்ன நடக்கும்? எஸ், வவுச்சர் டீடைல், ஸ்டாச்சுட்டரி டீடைல், இந்த ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, ஹெட்டர் இன்ஃபர்மேஷன்ல பாத்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பிரிண்டிங் டு சேவ் பேப்பர்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை நான் எஸ்ன்னு மாத்திக்கிறேன். அதுக்கு அடுத்தது சூஸ் டீடைல் டு ஷோ செகண்ட் பேஜ். செகண்ட் பேஜ்ல என்ன டீடைல் வேணும், நோன்னு கொடுத்துட்டேன். கண்ட்ரோல் A. இந்த ஆப்டிமைஸ் பிரிண்டிங் நான் ஆக்டிவேட் பண்ணியிருந்தால் ப்ரீவியூ எனக்கு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா பேஜ் 1 of 3, 9 பேஜ், எஸ் 9 பேஜஸ்ல பிரிண்ட் ஆயிருந்த என்னோட இன்வாய்ஸ் இப்ப 3 பேஜ்ல பிரிண்ட் அவுட் வந்திருக்கு. எஸ், திஸ் இஸ் த பவர் ஆஃப் ஆப்டிமைஸ் பிரிண்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ். ஸோ 3 பேஜ்ல எனக்கு என்ன இருக்கு, என்னோட இன்வாய்ஸ் வந்து வந்திருக்கு. எஸ், we can able to save our stationery cost. ஸோ இந்த மாதிரி டாலி பிரைம்ல இந்த மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்கு நம்ம யூஸ் பண்றதுக்கான நிறைய ஃபெசிலிட்டிஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அடிஷனலா நம்ம இருக்கு. அதெல்லாம் நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணா நம்மளுடைய டே டு டே ஒர்க் வந்து இன்னும் சிம்பிளாவும் ஈஸியாவும் இருக்கும். அதனாலதான் டாலி பிரைமோட டேக் நேமே பாத்தீங்கன்னா மேக் எவ்ரி டே சிம்பிள். எஸ், இதுதான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்த செஷன். ஸோ இந்த செஷன்ல டாலி பிரைம் நம்ம நார்மலா ஒரு டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணும்போது எப்படி எல்லாம் யூஸ் பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். எஸ், இந்த டாலி பிரைம் யூஸ் பண்றதால வேற என்ன அட்வான்டேஜ், இதுக்கப்புறமா டாலில எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஆல் த அப்டேட்ஸ் வில் கம் ஒன்லி ஃபார் டாலி பிரைம். இப்போ டாலி பிரைம்ல பாத்தீங்கன்னாக்கா இ இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், இ பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி வந்து நம்ம டாலி பிரைம்ல இருக்கு. பிகாஸ் டாலி பிரைம் நவ் டெவலப்ட் as a 64-bit அப்ளிகேஷன். பட் இதுக்கு முன்னாடி 32-bit அண்ட் 64-bit காம்பினேஷன்ல இருந்தது. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா நம்மளால டெவலப் பண்ண முடியல. நவ் டாலி பிரைம் இஸ் a full-fledged 64-bit அப்ளிகேஷன். இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன் இன்டராக்ஷனா இருக்கும், இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம டாலி பிரைம்க்கு இப்பவே நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம்னாக்கா, டாலி பிரைமை நல்லா பிராக்டிஸ் பண்ணியாச்சுன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்ஸை நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். எஸ், பை டிஃபால்ட்டாவே இப்போ டாலி பிரைம்ல இ இன்வாய்சிங் எல்லாமே இருக்கு. இப்பயே இதை யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா இ இன்வாய்சிங் வரும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ், இ இன்வாய்சிங் கவர்மெண்ட் இஸ் பிளானிங் ஃப்ரம் 1st April onwards. ஒரு சில கம்பெனிஸ்க்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, மற்ற பிசினஸ்க்குலாம் ஏப்ரல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ், பிப்ரவரி எண்ட்ல ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்ல நமக்கு தெரிஞ்சிடும் அது எப்படி பண்ண போறாங்க, எந்த டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்பவே நம்ம டாலி பிரைம்க்கு அப்கிரேட் பண்ணியிருந்தாதான், பிராக்டிஸ் பண்ணியிருந்தாதான் அதெல்லாம் ஈஸியா யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்கிரேட் யுவர் டாலி ERP9 டு டாலி பிரைம்.
ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்ல ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் வேணும்னா இப்ப கேளுங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். அதர்வைஸ் யூ கேன் ஆல்சோ காண்டாக்ட் விஎஸ் இன்ஃபோடெக். ஸோ அவங்கள ரெகுலரா நீங்க யாரை காண்டாக்ட் பண்ணுவீங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. தே கேன் ஆல்சோ ஹெல்ப் யூ அண்ட் சப்போர்ட் யூ. எஸ், இப்போ ஏதாவது டவுட்ஸ் இல்ல ஏதாவது கிளாரிபிகேஷன் தேவைப்பட்டதுன்னா கேளுங்க. ஐ வில் கிளாரிஃபை த சேம்.